ஹெல்த்தியான செஸ்வான் நூடுல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நூடுலில் ஹெல்த்தியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மேகியை தவிர மித்த எல்லா கம்பெனியுமே டியூரம் வீட்டில் பண்ணுறாங்க. வெள்ளை ரவை தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த வீட்டு தான் டியூரம் வீட். அந்த வீட்டை வச்சு தான் இப்போ பாஸ்தா நூடுல் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஹெல்த்தியான நூடுல் தான். செஸ்வான் ஸ்டைல்னாலே ஸ்பைஸியாக தான் இருக்கும். ஆக்சுவல் செஸ்வான் சாஸ் பார்த்திங்கன்னா செஸ்வான் பெப்பரில் தான் பண்ணணும். ஆனால் நம்ம இந்தியா மெத்தடில் பண்ணும்போது இந்தியன் சில்லிஸ் வச்சு தான் நம்ம பண்ணுறோம். செஸ்வான் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்குங்க. ஆக்சுவலாக நூடுல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரெட்டடாக தான் கட் பண்ணணும். நீல வாக்கில் கேபேஜி, கேரட்டு, கேப்சிகம், ஆனியன் எல்லாமே கட் பண்ணிக்கங்க. நூடுலுக்கு தண்ணி காய வைக்கும் போது அது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. அப்போ தான் நூடுல் ஒட்டாமல் கிடைக்கும். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. இது ஃப்ரைடு நூடுல் கிடையாது. ஸோ இது 10 மினிட்ஸில் பாயில் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். தெரியாமல் ஓவர் பாயில் பண்ணிட்டீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். ரன்னிங் வாட்டரில் ஒரு தடவை கழுவிட்டிங்கனாலே நூடுல் உடையாமல் கிடச்சிரும். நூடுல் வடிகட்டினதுக்கப்புறமும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நூடுல் ஒட்டாமல் கிடைக்கும். ஆயில் ஊற்றிட்டு பொடியாக நறுக்குன இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு வணக்கிங்க. அது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற செல்லரியும் ஆட் பண்ணிங்க. இது நல்ல ஃப்ளேவர் தரும். இஞ்சி பூண்டு செல்லரி தவிர மற்ற எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஆனியனை ஸ்லைஸ் பண்ணதை சாத்தே பண்ணிக்கோங்க. ஆனியன் குக் ஆனதுக்கப்புறம் கேபேஜு, கேரட்டு, கேப்சிகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கேபேஜ், கேரட் லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் ஹோம்மேடு செஸ்வான் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகா பொடியை வச்சு வீட்டிலே செஞ்ச ஹோம்மேடு செஸ்வான் சாஸ். தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக மிளகாயை 4 hours பாயில் பண்ணணும். அதுக்கப்புறம் எடுத்து கிரைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம சாஸ் ரெடி பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப லாங். ஸோ அதுக்கான ஷார்ட் மெத்தட் தான் நான் மிளகாத்தூள் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி ரெஃப்ரிஜரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நூடுல்ஸை டாஸ் பண்ணும் போதும் செஸ்வான் சாஸ் ஆட் பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் தரும். டேஸ்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டாக நீளமாக வெட்டின ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கங்க. வெளியில் வாங்காத விட மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டிலே செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.